ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆயுள் பலம், தேவையான அளவுக்கு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு மனைவி அல்லது பெண்ணா இருந்தா ஒரு நல்ல கணவன், அவங்க பேச்ச கேட்கிற மாதிரி அல்லது அவங்க மேல ரொம்ப அன்பு செலுத்துற மாதிரி அன்பான குழந்தைகள், இதெல்லாமே இருக்கு. ஆனா அந்த குடும்ப தலைவனுக்கோ அல்லது குடும்ப தலைவிக்கோ ஒரு தீராத நோயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால ரொம்ப அவஸ்தைப்படுற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் பாருங்க. சரி, நோயும் இல்லை, ஒருத்தன் எந்திரிச்ச உடனே ஒரு நபர் ஒரு வம்பிழுக்கிற மாதிரி ஒரு பகை, ஒரு எதிரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படா வேணாலும் நமக்கு பாதிப்பு வரும்னு பயந்தே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி இருந்தா அதை எப்படி சமாளிச்சு வாழ்றது? தேவைக்கு அதிகமா சிரமப்பட்டு அதுக்காக கடன்களை வாங்கி அந்த கடன் பெற்ற இடத்துல அவங்களால துன்பப்பட்டு சில பேர் சூசைடே பண்ணிக்கிறாங்க, சில பேர் ஊரை விட்டு ஓடுறாங்க, சில பேர் வம்பு வழக்குல மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் கூட நடக்குது இல்லையா? நம்ம யதார்த்தத்துல இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல உண்மையாவே ஒரு மனுஷனுக்கு 6ஆம் இடத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய ஜோசியர்கள் இந்த யூடியூப் சேனல்ல பேசினதை பார்த்துருப்பீங்க. அந்த பாவத்தையே அந்த ஜாதகத்துல அந்த லக்னம்னு போட்டிருக்க இடத்துல இருந்து கிளாக் வைஸ்ல எண்ணிங்கன்னா 6வது கட்டத்தை ருணம் ரோகம் சத்ருன்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அதாவது ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருன்னா எதிரி அல்லது பகை, அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு மனுஷனை அழிக்கணும்னா இந்த 3 விஷயம் இருந்தாலே போதும் தானே. இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஜாதகத்துல 6ஆம் அதிபதியினுடைய அமைப்பை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்த பாகங்கள்ல தொடர்ந்து பார்ப்போம். இந்த 6ஆம் அதிபதியினுடைய விஷயத்தை தெளிவா பார்ப்போம்.